குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 5th செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதியோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல் அண்ட் ஆர், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க், வில்லின் நீளத்தையும் ரேடியஸ் ஆரத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லென்த்து ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் எல்ஆர் அதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. ரெண்டுத்துடைய வேல்யூவும் நமக்கு தெரியும். எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 இன்டூ ஆருடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13.5. எப்பவுமே இந்த மாதிரி போடும்போது இந்த பாதியிலேயே டிவிஷனை வைக்கிறது இல்லை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டுக்கு மட்டும் போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ மொத்தத்துக்கும் சேர்த்து நம்ம டிவிஷனை போடணும். ஸோ டிவைடட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஏதாவது நம்பர் 2 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். இது 5ல் முடியறதுனால போகாது, ஆனால் இது 0ல் முடியுது இல்லைங்களா, ஈவன் நம்பர். ஸோ 15ன்றது 2 டேபிளில் கண்டிப்பாக போகும். ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2. இது எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 25s are 50. இது தெரியலன்னா நீங்கள் 2 2s are 4, ரிமைண்டர் 1ன்னு போட்டிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ 2 5s are 10. எப்போவுமே கீழே டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுனாலே நமக்கு டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். ஸோ அப்போ மேலே என்ன மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 இன்டூ 13.5. ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் நார்மலாக பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3375. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 3375ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். அப்போ நம்ம பாயிண்ட்டை எப்படி வைக்கணும்னா லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி வைக்கணும். ஸோ இது ஏரியா இல்லைங்களா, பரப்பளவு. ஸோ அப்போ யூனிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். கண்டிப்பாக ஸ்கொயர் போடணும், ஏன்னா இது ஏரியா பரப்பளவுன்னு போது. ஸோ அப்போது லென்த்தும் ரேடியஸும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா LR/2. அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், ஏன்னா இது ஏரியா பரப்பளவுன்றதுனால. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.